இவ்வளோ அவசரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எங்கடா போற? நான் இங்க இருந்து சென்னை போறேன். டாட்டா. அண்ணனுக்கு டாட்டா காட்டிட்டு நான் சென்னை வந்துட்டேங்க. இங்கே வந்தவரை பார்த்தா சரியான பசிங்க. அப்போதாங்க இந்த கடை கண்ணில் பட்டுது. கடை கண்ணில் பட்டதும் தாங்க வயத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷம். இனி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கடைக்குள்ளே போயாச்சு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பரோட்டா இது மூணும் தாங்க வாங்கியிருந்தோம். இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஆப்போசிட்டில் தாங்க கடை லொக்கேட் ஆகிருக்கு. மெனு கடை பார்த்து என்னென்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம வாங்கி கடையிலே இருந்து சாப்பிடியதோட வாங்கி ரூமில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்தீங்கன்னா டாக்ஸியை புக் பண்ணிட்டாங்க. கை காட்டினா தான் டாக்ஸி வந்து நின்றுது. நாங்கள் டாக்ஸியில் ஏறி நேராக ரூமில் போய் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதான் நீங்களும் அங்கே போய் பசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கண்டா. உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சென்னைக்கு போய் இப்படி சாப்பிட்ட அனுபவம் இருந்துன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துன்னு சொன்னால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் பிளாகை நான் முடிக்க போகிறது இல்லைங்க, இன்னும் தொடரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.